2026 தேர்தலை நோக்கி போகும்போது ஓபிஎஸ் டிடிவி இந்த விஷயங்களை எல்லாம் இவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பதற்கான ஒன்றிணைந்த அதிமுகவை கொண்டு வருவதற்கான முயற்சியை பாஜக செய்வாங்களா அல்லது நாங்கள் அதிமுக எடப்பாடி தலைமையில் டீல் போட்டுக்கிறோம், அதே சமயம் இவங்களுக்கு எங்களுடைய பங்குலேருந்து நாங்கள் என்னவோ கொடுத்துக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு உடன்பாடுக்கு வருவாங்களா? அதற்கு சாத்தியம் இருக்கிறது. ரெண்டு விஷயம். பாரதிய ஜனதா கட்சி எந்த ரூபத்திலையும் எடப்பாடியை பணிய வைத்து கூட்டணிக்குள் உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள். ஒருவேளை எடப்பாடி மறுக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடியின் தலைமையை அகற்றுவதற்கான யுக்திகளை அவர் கையாற்றுவார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் ஈரோட்டில் செங்கோட்டையனுடைய கூட்டத்தில் ஒரு பெரிய அடிதடி. எங்கே அதிமுக என்பது இப்பொழுது அரங்க கட்சியாக மாறிவிட்டது, கல்யாண மண்டப கட்சியாக மாறிடுச்சு. அந்த கல்யாண மண்டபங்கள் கட்சி நடத்தப்படுகிற கூட்டங்கள் கூட காங்கிரஸ் கட்சி கூட்டங்கள் போல வேட்டி கிழிப்பு, சட்டை நாற்காலியை தூக்கி வீசுவது, ஆக ஒற்றுமையின்மை, அணியாக இருக்கிறார்கள். யாரும் யாருக்கு கட்டுப்பட மாட்டார்கள். இப்போ உதயகுமார்கிட்ட எடப்பாடியால் உத்தரவு போட முடியாது, சி.வி. சண்முகத்திடம் எடப்பாடியால் உத்தரவு போட முடியாது. ஆக நீ நிறுத்துகிற வேட்பாளருக்கு நான் வேலை செய்ய மாட்டேன்னு கொடிபிடித்த காலங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் நடந்தது. நான் இதை சொல்வதற்கு காரணம், எடப்பாடிக்கு அம்மா போல ஒரு ஆளுமையை தன்னால் உருவாக்கி கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பில்லை. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவோடு ஆட்சி நடத்தி முடித்தவர் பாஜகவோடு இணக்கமாக இருந்தால் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் அவர் என்ன நினைச்சார்னா, நான் சொன்னது போலத்தான், நம்மை அருகில் அழைத்து அனைத்தையும் பறித்து கொண்டு விடுவார்கள், பாஜகவிடமிருந்து விலகி இருப்பது தான் தன் அரசியலுக்கும் அதிமுகவுக்கும் நல்லது என்று அவர் நினைக்கிறார். அதற்காக ஒதுங்க பார்த்தார். ஆனால் இப்பொழுது அவர் தலைமைக்கே பிரச்சனை வருது. என்ன காரணம்னா, அவருக்கு அருகில் இருந்து துணையாக நின்றது 2 மணிகள் தான். ஒன்று வேலுமணி, இன்னொன்று தங்கமணி. இருவருமே பாஜகவிடம் இணக்கமாக இருக்கிறார்கள். இவருடைய சம்மதம் இல்லாமல் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்திக்கிற அளவுக்கு நெருக்கமாகிவிட்டார்கள். ஆக இப்போ இன்னொன்று, அவர்கள் இன்னொரு கணக்கும் போடுகிறார்கள். பாஜகவோடு கூட்டணியில் இருந்தால்தான் தாங்கள் குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்ற எண்ணமும் இருக்கிறது. இப்போ கொங்கு பிரதேசம், கொங்கு தமிழ் பேசும் கோவை பூமி என்பது அதிமுகவின் கோட்டை என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை போய் இங்கே 4.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. அதிமுக அதுக்கு சரிபாதி ஓட்டுகள் தான் வாங்குகிறது. அப்போ அந்த பகுதியில் பாஜகவும் வளர்ந்திருக்கிறது. குறைந்தபட்சம் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் கூட பாஜக தயவு வேணும் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்ததுனால எடப்பாடியினுடைய பின்புலமாக துவாரபாலகர்கள் போல இருந்தவங்க தங்கமணி, வேலுமணி, இவர்கள் இப்போ பிஜேபி ஆதரவாளர்களாக. அதனால தான் என்ன பண்ணுறாரு, மெதுவாக காலத்தை கடத்த பார்க்கிறார். எடப்பாடி அதில் கில்லாடி. போன தேர்தலில் கூட நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து கூட்டு போனாங்க, பொண்ணழைச்சி போகிற மாதிரி கூட்டு போனாங்க. அழைத்து கொண்டு போய் மோடியின் வலப்பக்கம் உட்கார வச்சாங்க. உட்கார்ந்தார். வெளியே 3வது முறையாக இந்த நாட்டுக்கு பிரதமர் மோடி வர வேண்டும் என்று பேச சொன்னாங்க. பேசினார். ஆனால் கரெக்டாக இங்கே முன்னாடி கழட்டி விட்டார்.